டீ சாப்பிட போயிருக்கீங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? நீ வீட்டுக்கு போலையா? நாளைக்கு பள்ளிக்கூடமா இல்லையா? வீட்டுக்கு போன பூரா நல்ல நடிகருங்க நல்லா நடிச்சு போயிடுவாங்க. நம்ம காசு வரி கொடுத்த காசு நம்பிக்கையில போயிட்டாங்க. இந்த உட்கார்ந்துருக்க பூரா என்னதான் செய்யறாங்க, ஏமாத்துறாங்களான்னு உட்கார்ந்து இவங்க எல்லாம் வாங்குற காசுக்கு உழைப்பாங்களா இல்ல நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. தாராளமா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். சௌரியம் நான் என்ன பண்ணுவானே. அதனால அப்பா இன்னைக்கு நல்லா காட்டு காவலுக்கு போலான்னு வந்திருக்கேன். அங்க மண்டையில ஒண்ணுமே இல்ல, இது சொரிஞ்சா இருக்கிறதும் போயிடும். அதனால நம்ம எல்லாம் காட்டு காவலுக்கு நம்ம போமா ஒரு சைஸா இருக்கிறீங்களே, எப்படி தூக்கி போடுங்க, மண்டையில போட்டுக்கோங்க தாராளமா. பெருமானே ஈஸ்வரா பரந்தாமா பரம்பொருளே அத்தா மாரியாத்தா மொச்சக்கொட்டை பெருமாளே, இன்னைக்கு தவாளிச்சுட்டேன். மூத்துக்கும் ஜாவல பெருமாள் இருக்கு. எங்க நாங்க அப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. பல்லல இது பாடியிருக்காரு மொச்சலக்கொட்டை பெருமாளுங்க எங்க குலசாமி. ஆமா உங்களுக்கு தெரியாட்டி நான் என்ன பண்ணுவேனே. உனக்கு எந்த குலசாமி? உனக்கு எந்த குலசாமி? எனக்கு தான் மொச்சலக்கொட்டை பெருமாள். எனக்கு குலசாமி எந்த தெரியுமா? என்னது? கடப்பாறை முனி. இதுக்கு மட்டும் வேகமா சிரிப்பியே, சொட்ட சுருவிடுவான். சொட்ட நான் இல்ல அங்க ஏன் இப்படி உங்களை விளம்பரப்படுத்திக்கிறீங்க? சரி இருக்கட்டும். அதனால நான் காட்டு காவலுக்கு போடுங்கிற ஒரு ஆசையோட வந்திருக்கேன். எல்லாம் சேர்ந்து போமா? எதை கூப்பிடுறாரு கெஞ்சுறேன். நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 எனக்கு தெரியும். ஏன்னா வேணா நான் நல்ல பிள்ளை நல்ல போயிடுமாப்பா. இவனையும் அவனையும் சொல்லுங்க. நான் அனாதை பெண். சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடுபோதே மலை விண்ணல் நெஞ்சுக்குள்ளே குளிர் மேகம் கண்ணுக்குள்ளே சிந்தரே தேனும் சொல்லுக்குள்ளே எந்த மனவீனையும் சுகராகமும் உனைத்தானே தினவா.
அண்ணா பொம்பளை பிள்ளைன்னா அதுதாப்பா பொம்பளை பிள்ளை. இல்லைங்க, உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? பொம்பளை பிள்ளைய விட பொம்பளை பிள்ளை இப்படித்தான் இருக்கும். உன்னை விடவா? என்னைய விடவா விடவானா எங்க கொண்டு போய் விடுறீங்க? என்னைய விடவா விடவானா விடவா அழகா இருப்பான்னு கேக்குறேன். என்னை காட்டிலும் பேரழகி பெருமானே நீ இருந்தா கேளு. அதனால அந்த அழகிய பார்த்துட்டு பா உங்களுக்கு சத்தியமா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அது கூட கிடைக்காம தரேன். அவளை வச்சு நான் என்ன செய்ய? கிட்டி அடிக்கவா? அத ஆம்பளை பிரிச்சு கட்டி வச்சிருக்காங்க. இதாச்சும் ஒரிஜினலா இருக்கா இல்லையா? கட்டி கொள்ளே வாங்கி கட்டி பால் கறக்க காலக்கண்ணு வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டு பூனைக்குட்டி குஞ்சு போட கோயிலுக்கு நேர்ந்துக்கிட்ட முட்டாளா இருக்கேனே நானே எட்டாவது வாழ்க்கைதானே முட்டாளா இருக்கேனே நானே எட்டாவது வாழ்க்கைதானே ஒத்த சண்டையின ஓடி போற ஆம்பள நீ செத்து போன பாம்ப பார்த்து சட்டமன்ற வீரனன் நீ மட்டும் சரிதான் மாமா அங்க மட்டும் நொட்ட பார்க்கலாமா புரியாது நீ மட்டும் சரிதான் மாமா நீங்க மட்டும்
நெஞ்சில மசல் போச்ச பொம்பளை நீ தான் பாரு. நல்ல நீ நெஞ்சு மயிரை மட்டும் பாரு, வேற எதுவும் பாத்துறாது. அது வேற பாவடை கட்டினா கசகசன்னு இருக்கடா செய்யறாசு. டவுசர்னா தான் கலட்டணுமா ஓடணுமான்னு இருக்கு. டவுசரை கலட்டுறதுக்குள்ள ஆள் வந்துருவாங்க. செவரை தாண்டப்ப பாவடை வரணும், அப்பத்தான் அவங்க ஓடிடலாம். செவரை தாண்டப்ப பாவடை கட்டுது. போலும் போலும் நாங்க இன்னைக்கு கன்னி பெண்களா சேர்ந்து காட்டுக்குள்ள காவலுக்கு. நீ கன்னி பண்ணாக்க ஓ ஆளை பார்க்கையில கை பிடிச்சவர் இதெல்லாம் பார்க்கல 7-8 பிள்ளை பெத்தவ மாதிரி இருக்க. முறையா பாரு, நீ எதுக்கு கை பிடிச்சவரை பார்த்துட்டு இருக்க? பெட்டிக்கார் ரொம்ப மோசம். ஒரு மாதிரி நோங்குற மோசமான ஆள் தான் மாசமாக்குவாங்க. நீ என்ன நினைச்சாலும் என்ன மாசமாக்க முடியாது. ஏன் சும்மா பிடிக்க பாத்தியா? ஆனா நான் பயப்பட மாட்டேன். ஆனா இடையில நொட்டிட்டு போயிடுறாங்க. நான் தான் நீ பயப்படாத ராம். யாரு வந்து தவனாலும் இங்க சென்னை நிக்காது. உன் கைலிக்குள்ள கிடக்குறது என்கிட்டயும் கிடக்கு. முகரைய பாரு. ஆனா ராமதாச நம்பி நான் எங்க வேணாலும் போவேன். ஏன் ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்படி இல்ல மாமா. உழுக தெரியாத முண்டைக்கு ஏக்கர் கணக்குல வயக்காடு வேடிக்கை சுத்தி கலப்பை ஓட்டுருக்கே. நீ கலப்பைய சாத்திதே வச்சிருக்கணும், வந்து உழுக முடியாது ராசா. ஈட்டிக்கு ஈட்டி எதிர்மான வாயாதியா. நீ என்ன நினைச்சாலும் இங்க அம்மன் சொல்லிக்க பிரயோஜனம் இல்லை. 10 ஏருக்கு முன்னேற்றி ஏற்படுத்தின வேணாம். நீயே நீ எத்தனை வேக்காட்ட உழுதாலும் சரி, காட்டுல சனிமொழிய கண்டுபிடிக்க கத்துக்க. சனிமொழி எந்த விட்டேன் இது அவன் பிடியிலே சரி கைக்கே அடங்கல முண்டை. நீ இன்னும் தூங்கலாடியார ராசா. அள்ளிட்ட பேசாம படுத்துற தும்பியா குட்டிக்கு எரிஞ்சே உருவே வதக்குண்டு. என்ன நினைச்சுக்க? நான் மப்டியில வந்திருக்க ரவுடி முண்டை பேசாம உக்காந்துருக்க. ஆனா 2 வயசா நாள் பாருங்க, பொம்பளைக்கு இவ்வளவு ஆசைப்படுற. அது ரொம்ப வண்டியை ஓட்டிருப்ப ஒரு காலத்துல. வயசுல புலங்குன புலக்க இப்ப முண்டைக்கு கை இழுத்துருச்சு. இந்த முன்ன உட்காந்துருக்கு பெரிய கையா. நீ தான் 7-8 ஒப்பாட்டி வச்சிருந்தியாமல சொல்லிட்டாரு. ஐயோ, நாங்க இன்னைக்கு கன்னி பெருங்களா காட்டுக்குள்ள காவலுக்கு போறோம். இப்ப எனக்கு மட்டும் தோழி விட்டு வந்தா பாத்தீங்களா? ஏன் தோழி ஒண்ணுக்கு எதுல இருக்கலாம்? சரி வா போவோம். எதுக்கு ரெடியா தயாரா இருக்கு? தோழிமா தோழி எங்கதான் போனாலும் கண்டார ஹோலி ஆளையே காண. தோழி உட்காரு, வதக்குன்னு எரிஞ்சு விடுவேன். என்ன ஒரு அழகு. ஏய், அழகு இருந்து எதுக்கடியாக போகுது? தோழி நீயும் ஒரு பெண்ணுதான், நானும் ஒரு பெண்ணுதான். ஐயனார் மேல நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன். இப்படி 2 பேர்த்தையும் பெண்ணா படைச்ச சின்ன சின்ன வித்தியாசத்தை மட்டும் வச்சுட்டாரு. என்ன வித்தியாசம்? உனக்கு எனக்கு சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இங்க இருந்தும் பொழைக்க தெரியல, அங்க இருந்தும் பொழக்க தெரியல. ஆனா உனக்கு இருக்கிறது எனக்கு இருந்துச்சுன்னா அரசப்பன் பட்டியல 2 மாடி வீடு எழுப்பி இருந்திருக்கு. அதனால சக்கத்து வர மாட்டேங்கிறா. அப்படியா? சரி, உங்க ஆட்டமா தான் இருக்கும் போலயே. சரி, என்ன அழகான சத்தியமா உனக்கு ஒரு மாப்பிளை பார்த்திருக்கேன் தெரியுமா? ஏண்டி? ஐயோ காவாலி பேலுங்க, எந்த ஆம்பளையும் இப்ப சரியில்லை. கட்டிங்க போட்டா 2 மணி நேரம் நொய்யின்னு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. என்ன பேசுறாங்க? காதுகிட்டே பேசுறாங்க. வாட வேற ஒமட்டிக்கிட்டு வருது. இதுல உதட்டுல பேசினா தானே கேட்கும். அப்படி இல்லடி, அவன் சொல்றது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. எப்படி? கடைசியில மூடிய மோந்து பார்த்துட்டு 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன எந்திரிக்க மாட்டேங்குது? சரி இருக்கட்டும். ஆனா அப்பா கிட்ட வந்தாரா? போடி. இப்படி போய் என்கிட்ட கேக்குற? அப்பங்கிட்ட வர்ற அளவுக்கு நான் லொப்ப முடியாம போயிட்டு இல்ல. ஏன் ஊரா புருஷன் தேடி தலையிற? அப்பா பாவம். ஏத்த புருஷன் எனக்கு கிடைக்கலடி. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏத்த புருஷன் கிடைக்கலையா? உனக்கு அனுபவத்துல ஒரு விஷயம் சொல்றேன். அனுபவத்துல யாரு காதலிக்கிறேன்னு சொன்னா மட்டும் ஏத்துக்கிறாங்க. ஏன்? காதலிக்கிறேன் நமக்கு அதை இதையும் வாங்கி கொடுத்து, எதையும் வாங்கி கொடுத்து நம்மளை ஏப்பாங்க.
என்ன ஆரம்பத்துல ஏப்பாங்க, அப்புறம் அப்புறம் கூட்டிட்டு போய் ஏய், என்ன பண்ணதுக்கு? எல்லாம் கவுச்சு. என்ன வயிற்றுக்கு நான் தூக்கத்துக்கு நீ ஓசில வாங்கிறதுக்கு போட்டா. கோகிலா, ஆனா நீ வயசுக்கு வந்துட்டியாடி? வயசுக்கு வரதுன்னா என்ன? உனக்கு தெரியாதோ, பேய் தான் அடிச்சிருச்சு. ஓப்பனை பார்த்துட்டால, அதனால பேய் அடிக்கத்தான் செய்யும். ஏய், பார்த்தேன் உள்ள ஒண்ணு வைக்கல. நீ காட்டுக்குள்ள போய் பூச்சி வேற வருது. ச்சே. என்னடி பூச்சி? அதை நான் கூட தூக்குறதுல வைத்தாக நினைச்சேன். நான் எதுக்கு பயப்படுத்துக்க? ஏன்டா காசு கொடுக்குற புண்ணிய வாங்க சத்த பார்த்து என்னத்த அங்க இருந்துல நீ பார்த்துட்டு போ. அப்படி இல்லடி கோகிலா. செத்து போனா அந்த உடம்ப ஒண்ணு மண்ணு திங்க போகுது, இல்லன்னா நெருப்பு திங்க போகுது. அதுக்கு பொத்தி பொத்தி எதுக்கு? பல்லு இருக்கிறவே பக்கோடா திங்கிறியா? நாக்கு இருக்கவே நக்கிட்டு போறேன். வர்றாள் கூட அப்படித்தான் சொல்றீங்க, காமிக்க மாட்டேன். உன்னை விட்டு போகுதா பாரு. நீ பெட்டிக்கார் நீனு 7 சிப்ட் அடிச்சிருவேன். ஏய், ஏன் வயசுக்கு வந்துட்டியா? நீ கேட்ட நீ வயசுக்கு வந்துட்டியா? நான் வயசுக்கு வந்து எப்படி வயசுக்கு வந்த? உன் ஜாமான கட்டது எனக்கு பயமா இருக்கு. பாருடி, தினமும் பாக்குற மாதிரி கட்டுறேன் பாருடி. நான் பாக்குறேன். அடி நான் கையில வச்சிருக்கத பாருடி. குடுறா, இவன் இத காட்டி காட்டி சரி நம்ம சரின்னு சொன்னேன்டா. காட்டுக்குள்ள போகுமா? நான் வரலப்பா, எனக்கு பயமா இருக்கும். அப்படித்தான் முதல் தடவை அப்படித்தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். நான் வரல. நாங்க இருக்க ட்ரைனிங் கொடுக்கத்தான் இருக்கோம். ஏன் நான் அதனால வர்றதே இல்லையே. ஃபர்ஸ்ட்ல பயமாத்தான் இருக்கு, போக போக சரியா வருது. எதுல போ? ராமதாஸ் நிறைய வண்டியை ஓட்டிருப்பேன் போல மனுஷன். ஆமா, எடுத்து நக்க வண்டி போலும் போல எடுத்து இந்த மாதிரி இறங்கி போயிருச்சு. காட்டுக்குள்ள போகுமா? அம்மா வர சொல்லுவோமா? அம்மா நாங்க அம்மம்மா அம்மா என்னடி? வணக்கங்க அம்மா. வணக்கம்லாம் இருக்கு. இப்படி ஆடை அலங்காரம்லாம் பயங்கரமா இருக்கு. இன்னுமே யார் எங்க அன்னைக்கு வந்ததுனால தான் இவங்க அலங்காரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது உங்க அண்ணன் எடுத்து கொடுத்த துணிதான், அதனால எனக்கு பார்த்தா தெரியும். சரிடி, அப்பா வந்து என்ன சொன்னாரு உங்கள்கிட்ட? கன்னி பெண் என்ன சொல்லுங்கம்மா. என்னடி இன்னும் யாருமே ஒப்பலன்னு சொல்றாங்க. அந்த இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற
எதுக்கு சிரிக்கிறப்ப? இல்லங்கம்மா, மனசு ஒரே சங்கட்டமா இருக்குங்க. அப்படிலாம் சங்கடப்படக்கூடாது. உன் மனசுல என்ன இருக்குன்னு இந்த பிள்ளைகிட்ட சொல்லு. நானும் அவகிட்ட எடுத்து கூட காட்டிட்டு அவன் நம்ப மாட்டேங்கிற. பார்த்தேன் மனசுல என்ன இருக்குன்றத. 2 துண்டை தவிர அதை பார்த்துட்டு தான் நான் வேணாண்டேன். கண்ணுக்கு இருந்தமா காவல் பார்க்க சொல்லி இருக்கிறேன். சரிங்கம்மா. அப்படியே பேசிக்கிட்டு நம்மள தங்கராணி அம்மா வந்துட்டோம். இந்த இடத்துல பாக்கல. என்னோட மனசு எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயிலா, உன் மனசு எப்படித்தான் இருக்கு? கொல்ல தெரியும். தங்கராணி, உன்னுடைய மனசு எப்படி இருக்கு? எனக்கு எப்ப எவி கீழே விழுமோன்னு பயமாவே இருக்கு. நினைப்பெல்லாம் அதுல இருக்க கூடாது. காவல் மாட்டமா இருக்கு. பாத்துருவோம். பார்த்துட்டு காலிய சாண விட்டுருவோம். ஏன்ட்டு ஒரு கவட்ட கம்பு இருக்கு, தாங்கிக்கிறவா? அப்படி இருக்க தெரியுமா? அந்த மழை மேகம் தங்க மழை தூவும் திருநாளா எங்களுக்கு காலம் வந்து தேனமான திருநாளா ஓடி கொட்டு மேலோ அது கொட்டு நீரோ இந்த தெரிவை நாளாகும் நாள்தோறும் அந்த மழை மேகம் தங்க மழை தூவும் எங்களுக்கு காலம் வந்து தேனமான ஒரு நாளா. என்ன பறவை விரட்டுனா விரட்ட மாட்டீங்களா? சின்ன பிள்ளைங்க தானே. ஏன் பால்வாடி டிக்கெட்டா தானே சேர்ந்துருக்கோம். ஆமா, அப்படி என்ன அதுக்கு? ரொம்பலாம் வேணாம். பால்வாடி போய் ஒரு 2 ஆட்டம் மட்டும் ஆடிட்டு பறவை ஆடிட்டாலே இந்த பூமியை 2 அதிர்ந்துடும். நீங்க ஆடுனதாம இப்ப போய் 2 ஆட்டம் மட்டும் ஆடுவோமா?
சின்னஞ்சிறு சிட்டிகளா பறவைகள்லாம் அப்படிலாம் வரட்டா போகுமா? போக மாட்டேதுமா. அதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு நம்ம போயிடணும். ஏய் ராம் போயிட்டு வரவா? எங்க வர? சும்மா இருந்தா 7ஆம் நம்பர் ரூம் போக்கிட்டு வா. 7ஆம் நம்பர் ரூமுக்கு தான் வந்தேன். 20 பேர் உள்ள வந்து வர்றாங்க. ஐயோ ஐயோ அது ராதாச்சலி ரூமா இருக்கும்.